ஹாய், இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 2 உடைய ஒன் வேர்ட்ஸ்க்கு ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா கொடுத்திருக்காங்க. இது லெம்மாவே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சோ இது எப்படி இருக்கும்னா 0 less than or equal to r less than b. உங்களுக்கு எல்லாமே பாரு 0 ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டும் 1ல ஸ்டார்ட் ஆகுது. சோ அதனால நம்ம இத விட்டுறலாம். இதுல பாத்தீங்கன்னா 0 மட்டும் தான் less than or equal to ல வருது. இது ரெண்டும் பார்த்தோம்னா 0 less than or equal to ல வரல. சோ அதனால இத எடுத்துக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவே படிச்சதனால அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம். அடுத்து யூசிங் யூக்ளிட்ஸ் லெம்மா if the cube of any positive integer is divided by 9 then possible remainders என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சோ கியூப் அப்படினா நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கணும்? 3 நம்பர்ஸ் இருக்கணும். சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் 3 நம்பர் என்ன எடுப்போம்? 0 1 2 அப்படினு எடுப்போம். கியூப் அப்படினாலே கியூப் பண்ணனும். சோ 0 கியூப் பண்ணா என்ன வரும்? 0 வரும். 1 கியூப் பண்ணா 1 வரும். 2 கியூப் பண்ணா 8 வரும். சோ அப்ப இதோட ஆன்சர் அப்படிங்கிறது 018 அப்படினு வெச்சுக்கலாம். ஓகேவா? சோ அடுத்த சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா if the HCF of 65 and 117 is expressible in the form of 65m 117 then the value கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கு தான் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? HCF கொடுத்துட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. இது எத்தனை நம்பர்? ரெண்டு நம்பர் கழிச்சு வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால நம்ம ஆன்சர் 2 னு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து the sum of the exponents of the prime factor in the prime factorization 1279 அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது 1279 க்கு prime factorization கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. லாஸ்ட் நம்பர் எதுல முடியுதுன்னு பாருங்க. 9ல தான் முடியுது. சோ இங்க கொடுத்திருக்க ஆன்சர்ல எது 9 ஆல டிவைட் ஆகும் அப்படினா 3 மட்டும் தான் டிவைட் ஆகும். சோ அப்ப 9 ஓட prime factor நம்ம 3 னு எடுத்துக்கலாம். சோ அப்ப நமக்கு 3 தான்